நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரியாணி பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு பண்ண போகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன், சிக்கன், எக்கு, வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா கூட அரைக்க தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கோங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாமே ஆட் பண்ணி மஷ்ரூமை 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா 2 தடவை அலசிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், 3லேருந்து 4 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 7லேருந்து 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்த பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹாஃப் லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து செக் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 விசிலுக்கு மட்டும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் மஷ்ரூம் தொன்னே பிரியாணி வீட்டிலே ரெடி ஆயிரும். இந்த பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.